வணக்கம். நான் உங்க சாய் பாலாஜி, ஃபேஸ் ரீடர். வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துலேருந்து நீங்கள் வர போறீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டரும், செங்கல்பட்டுலேருந்து வர போறீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்டரும். மெயின் ரோட பார்த்த மாதிரி சர்வீஸ் ரோட்ல தான் சிருஷ்டி ஒளி பேனர் இருக்குங்க. நீங்கள் அழகாக பார்த்தே வந்துடலாம். சுத்த வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. மெயின் ரோட்ல ஈஸியாக அக்னாலஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் சிருஷ்டி ஒளி இருக்குது. காலையில் 10 மணிக்கு திறக்கிறோம், நைட்டு 7 மணி வரை இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஏதாவது ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் நிகழ்றத கண்கூட பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில நமக்கு ஒரு கோவில் இருக்கிறதுனால அந்த கோவிலில் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி சித்தர் முறையில் அதுக்கு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஹோமங்களில் வச்சு அதை குரு வழியில் கொடுக்கக்கூடிய மந்திரங்களை உங்களுக்கு வாங்கும் பொழுது தாரவாத்து கொடுக்குறோம். ஸோ இதனால் இங்கே பயனடைஞ்ச கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் நான் இதை வாங்கி பயனடைஞ்சங்க, நான் அதை வாங்கி பயனடைஞ்சங்க, நீங்கள் இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிருஷ்டி ஒளியில் நீங்கள் நார்மலாக பொருளை எடுத்தாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இல்லைங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல, எனக்கு இதுலேருந்து மீள முடியல, இதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஃபேஸ் ரீடிங் அது அப்பாயின்மெண்ட் மூலியமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஃபேஸ் ரீடிங் மூலியமாக எண் கணிதம் மூலியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோடிக் பிரசன்னம் மூலியமாக உங்களுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு, எந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களோட கணம் என்ன, நீங்கள் எந்த விருட்சத்தை வைக்கணும், உங்களோட பக்ஷி என்ன, நீங்கள் அந்த விஷயங்களை தான் தெரிஞ்சு அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விளக்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் ரீடிங்கிறது நான் இப்போதைக்கு நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஜாதகம் சில குறிப்புகளை கேட்குறோம், அது மட்டும் கொடுத்தீங்கன்னா கிளியராக எழுதி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம். நீங்கள் அதை படித்து பார்த்து நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கான டெண்டாகவும் வளர்ச்சிக்கான ஒரு பாதையாகவும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே காலடி எடுத்து வச்சாலே மாற்றுங்க. எப்படின்னா ஒரு கோவிலுக்கு போய் சாமியை வழிபாடு பண்ணால் எப்படி நமக்கு பலன் உடனே கிடைக்குமோ அதே போல் சிருஷ்டி ஒளியை நீங்கள் முழுமையாக நம்பி வந்துட்டீங்கன்னா முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒளியில் பகவானின் அனுகிரகத்தோடு கிடைக்குங்க. இது நம்பிக்கையோடு நீங்கள் வரும்போது அனுபவ பொறுத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து குறைபாடுகளை போக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மரங்களை பார்க்கலாம், மூலிகை செடிகளை பார்க்கலாம். ஸோ முதல் இடத்துல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து மூங்கில் சொல்லுவாங்க. 2 விதமான மூங்கில்கள் இருக்கு. ஸோ முதல் மூங்கில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்டாக வளருங்க அது. ஸோ அந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மஞ்சள் மூங்கில் பார்த்தீங்கன்னா குருத்து இவ்வளோ தாங்க இருக்கும். திடீர்னு பார்த்தா பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும். ஸோ அது பெரிய பிரான்ச்சஸ் ஆகும். மேம்போ பெரிய இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா அதுலேருந்து அரிசிகள் வரும். ஸோ வாழையடி வாழையை எப்படி வாழை மரத்தை சொல்கிறாங்கன்னா அது மாதிரி மூங்கிலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஷுய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மூங்கில் அதாவது இருக்கு இல்லையா, தண்ணியில் வச்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மூங்கில நீங்கள் வீட்டில் இந்த அந்த ஒரு இது இருக்குங்க, ஒரு தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் வைக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்குங்க, ஸ்டோன்ஸ்லாம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல வீட்டில் வைக்கும் பொழுது இல்லை உங்கள் ஆஃபீஸில் வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த வாஸ்து குறைகளை வெகுவன அது போக்குங்க. நல்ல லக்கு ப்ராஸ்பரிட்டிஸ் எல்லாமே கொண்டு சேர்க்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ஃபென்ஷுய் அந்த வாஸ்து மூங்கிலுக்கு உண்டு. அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இல்லாத வீடியே பார்க்க முடியாது. ஏன்னா அம்மனோட அம்சமாகவே ஒரு அம்பாலோட அம்சமாகவே வேப்ப மரத்தை பார்ப்பாங்க. வேப்ப மரம் கிருமி நாசினி. இது வடமேற்கு மூலையில் வைக்கணுங்க. ஒரு வீடுனா வடமேற்கு மூலையில் கம்பல்சரி வேப்ப மரம்ன்றது அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அந்த வேப்ப மரத்தோட அந்த காற்றின் வரக்கூடிய அந்த காற்றாகப்பட்டது நமக்கு கிருமி நாசினியாகவும் நமக்கு ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோம். வேப்ப மரம் பூக்கும் இல்லைங்களா, அந்த பூக்களை எடுத்து அந்த காலத்தில் துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த இலைகளை அந்த கொழுந்துகளை காலையில் எடுத்து சாப்பிட்டாங்க. சில பேர் அந்த கட்டைகளை எடுத்து டூத் ப்ரஷ்ஷாகவே யூஸ் பண்ணாங்க. இது அதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைகளை பெரும்பாலும் சரி பண்ணுறது. இது 2வதுங்க. 3வது பார்த்தீங்கன்னா வாழை மரம். வாழை மரத்தை எல்லாருமே அந்த காலத்தில் வீட்டுக்கு பேக் சைடில் வச்சுருந்தாங்க. வாழையடி வாழையாக அது வளரும். ப்ளஸ் உங்களுக்கு வாழைத்தண்டு, வாழை இலை, வாழைப்பூவு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கிச்சன்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர்கள், பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர்லாம் அந்த வாழை மரத்துக்கு போகும்பொழுது அதை உறிஞ்சு உங்களுக்கு நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம்ன்றதை மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த வாழை மரம் வைக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காகித பூச்செடின்னு சொல்லுவாங்க. அந்த காகித பூச்செடி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மதர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாண்டிச்சேரி மதர் இந்த காகித பூச்செடி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க.
வீட்டுக்கு வெளியில் அது முட்கள் நிறைஞ்சதாக இருக்குங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் பல வண்ணங்களில் இந்த காகித பூச்செடி வைக்கலாங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், வெயிலில் கிராஸ் பண்ணி அது நிறைய பூக்குங்க. கொஞ்சம் ஒன்று வச்சாலே போதும், அவ்வளோ வளரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ளே வராது, திஷ்டிகள் வீட்டுக்குள்ளே வராது, நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்ல வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு இந்த காகித பூச்செடி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செடிங்க, கொடியாக வரக்கூடியது மணி பிளான்ட் பேருங்க. பேர்லேயே மணி பிளான்ட். இதை நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத செடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி பிளான்ட்டில் ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வளர 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 செல்வ செழிப்பு உண்டாகும். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நர்சரி கார்டனில் போய்ட்டு எனக்கு மணி பிளான்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. கோகோ பீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இப்போ எங்கேயாவது நீங்கள் மணி பிளான்ட் கேட்டிங்கன்னா அங்கே அந்த கொடி இருந்துன்னா ஒரு பிச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஒரே ஒரு ரூட் வச்சுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணி பாட்டிலை நீங்கள் அழகாக வச்சு அங்கங்கே தொங்க விடலாம். ஸோ இது அலங்காரமாகவும் யூஸ் பண்ண வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். இது கொடிகள் பலர்ற இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மணி பிளான்ட் படர்ந்து இருக்கக்கூடிய வீடுகளில் நல்ல செல்வ செழிப்போடும் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குங்க. செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த மணி பிளான்ட் கொண்டு. அந்த மணி பிளான்ட்ல நிறைய வகை உண்டு. இந்த மணி பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு தென்னை மரத்துலையோ இல்லைன்னா ஒரு நல்ல மரத்தில் ஏற்றி விட்டிங்கன்னா அதோட சத்துக்களை உறிஞ்சி இது வளரும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்கான வழிகளை கொடுக்கும். அந்த மணி பிளான்ட் வந்து நார்மலாக வளர்க்கறதுக்கும் ஒரு இதோட அந்த ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு வளர்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேர் நம்ம ஒருத்தவங்களை சார்ந்து தான் வளர்றோம், சில பேர் நம்ம தன்னிச்சையாக வளரும். தன்னிச்சையாக வளரக்கூடிய அந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் சின்னதாகவும், பிற சார்ந்து வளரக்கூடிய மணி பிளான்ட்டுக்கு இலைகள் பெருசாகவும் நல்ல தடிமனான ஸ்டெம்மு உட்பட வளருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வளரும், அந்த கூட சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மேலே வருமோ இல்லையா, அந்த இதுக்கு வந்து இந்த மணி பிளான்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சில வீடுகளில் வைக்கக்கூடிய இந்த ஹேர் ஃப்ரெஷ்னஸ் அந்த செடிகளை நீங்கள் வாஸ்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாக இதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பட்டையாக இருக்கும், நல்லா எல்லோயிஷ் கலரில் மிக்ஸ் ஆகி இந்த இலை இருக்குங்க. நீங்கள் அது நர்சரி கார்டனில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பால் செடின்னு சொல்லுவாங்க. பிச்சிங்கன்னா லைட்டாக பால் வரும். ஸோ இதை கூட நீங்கள் வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் வச்சு வைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த வாஸ்து செடிகளை நீங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைகள், அதாவது வாஸ்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு அக்ரெசிவ்ங்க. சின்ன குறை இருந்தால் கூட பெரிய பாதிப்பை கொடுப்பாங்க. ஸோ ஒரு வாஸ்து குறைன்றது ஒரு 3 வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், பயங்கர கஷ்டங்களை கொடுக்கும். ஸோ வீட்டில் நிம்மதி இருக்காது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ரோகம் கொடுக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விடும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு சிறு சிறு பரிகாரங்கள் தான். ஒரு மரம் வச்சா நிழல் கிடைக்கும், ஒரு மரம் வச்சா ஒரு செடிகள் வச்சா ஒரு பறவை இனங்கள் வந்து தஞ்சம் புகும், அங்கே நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எழும்பும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்களை வெட்டி நிறைய நிழல் இல்லாமல் வெப்பம் அதிகமாகி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்காக ஏசியை போட்டுக்கிட்டு செயற்கையான காற்றுகளை தேடிக்கிட்டு இருக்கோம். இயற்கையாக நான் சொன்னக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீடையும் அழகாகவும் உங்கள் வீடையும் வசந்தமாகவும் உங்கள் வீடையும் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாற்றி வாஸ்து குறைகளை போக்கி வளமாகுங்க, நலமாகுங்க. நன்றி, வணக்கம்.